Good morning, everyone. Sorry, good afternoon, everyone. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வெளியில் இருக்கேன். ஸோ என்னோட வீட்டில் இல்லை, வெளியில் இருக்கேன். இருந்தாலும் கிளாஸ் இன்னைக்கு இருக்கு இல்லையா, ஏற்கனவே கரெக்டாக டைம் எடுக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய செக்ஷன் வந்து செக்ஷன் 111 டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய செக்ஷன். முடிஞ்சால் இன்னைக்கு ஒரு 3 செக்ஷன் 111, 112 அண்ட் 113 3 செக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 3மே சின்ன செக்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? லீஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் ஸ்டார்டிங் கிளாஸஸ்ல சொன்னேன், இட் ஹேஸ் 14 செக்ஷன்ஸ். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? செக்ஷன் 105ல ஆரம்பிச்சு 117 வரைக்கும் லீஸ் அப்படிங்கிற டாபிக். ஸோ இப்போ லீஸுங்கிறது என்ன, எப்போ கேட்டாலும் நீங்க சொல்லணும், இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் டு என்ஜாய்மெண்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு பேர் தான் லீஸ்னு பேரு. சரியா? ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ரைட் டு என்ஜாய்மெண்ட், சிம்பிளா சொல்றதா இருந்தா பொசஷன். ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு டெஃபினட் பீரியடுக்கு ஃபார் கன்சிடரேஷன் ஹி இஸ் லெட்டிங் அனதர் பர்சன் டு என்ஜாய் தட் பர்டிகுலர் ப்ரெமிசஸ், அதுக்கு பேர் தான் லீஸ். ஸோ லீஸ் இஸ் அ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஸோ நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், வாடகை ஒப்பந்தம், குத்தகை, ஒத்தி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் சொல்றோம். சரியா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய செக்ஷன் வந்து செக்ஷன் 111. பேராக்ட் வச்சிருக்கிறவங்க பேராக்ட் எடுத்துக்கோங்க. நான் ஆஸ் யூஷுவல் சொல்றது தான். டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ். டிட்டர்மினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெர்மினேஷன் ஆஃப் லீஸ் இல்ல கம்ப்ளீஷன் ஆஃப் லீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஹவு ஆர் அண்டர் வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் அண்டர் இன் வாட் கேசஸ் த லீசஸ் கேன் பி டிட்டர்மைன்ட், எப்படியெல்லாம் ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் சொல்ற செக்ஷன் தான் செக்ஷன் 111 டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து செக்ஷன் 111 ஹேஸ் சப்செக்ஷன் A to H. மொத்தம் வந்து 8 சப்செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 8 சப்செக்ஷன் தான் வந்து ஸ்பீக்ஸ் அபவுட் டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ் ஆர் இன் விச் வே த லீஸ் இஸ் டெர்மினேட்டட் ஆர் டெர்மினபிள் ஆர் இட் இஸ் கம்ப்ளீட்டட். சரியா? லீஸ் சரி, ஓகே, கிளாஸ் ஆரம்பிப்போம். கவனிங்க. செக்ஷன் 111 டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ். A lease of immovable property determines A by efflux of the time limited thereby. So by efflux of the time limited thereby அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த லீஸ் அக்ரிமெண்ட்லயே போட்டிருப்போம் இல்லையா, this lease is for the period of 11 months, this lease is for the period of 3 years. So அப்போ it is determined by efflux of the time limited thereby. thereby னா எங்க, இந்த lease agreement that has been entered between leaser and leasee. So அந்த அக்ரிமெண்ட்லயே ஒரு டைம் என்ன பண்ணிருப்போம், ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் இல்லையா, this lease is for the period of 11 months or this lease is for the period of 1 year or 2 year etc etc. So by efflux of the time limited thereby a lease is determined. சரியா? அப்ப அந்த டைம் முடிவுக்கு வரும் பொழுது, அதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய காலம் முடிவுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி a lease is determined. So அப்ப லீஸ் முடிவுக்கு வந்தா leasee is bound to give back possession to the leaser. சிம்பிள். ஏன்னா லீஸ்ங்கிறது என்னது, இட் இஸ் a right of possession. ஒருத்தர் தன்னுடைய பிரமிசஸ, தன்னுடைய இடத்தை இன்னொருத்தருக்கு வாடகை கொடுத்திருக்காரு. அப்ப அந்த லீஸ் முடிவுக்கு வரும்போது when it is determined the leasee is supposed to give back the possession to the leaser without making any problems. சரியா? so class A என்னது, by efflux of the time limited thereby. Then class B, where such time is limited conditionally on the happening of some event by the happening of such event. So இப்ப class B என்னன்னா where time limit is not mentioned. class A ல time limit mention பண்ணிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா, இந்த 11 months from the date of so and so அப்படின்னு டைம் லிமிட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த class B ல என்ன சொல்றாங்கன்னா, instead of mentioning time they have mentioned happening of some event. so அந்த ஈவெண்ட் ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா then by happening of such event the lease would be determined. determine என்னது, terminated. சரியா? for example a father might have put his son as a leasee. சரியா? provided அவர் என்ன சொல்லிருக்கலாம், நீ வந்து உனக்குன்னு சொல்லி மேல ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்க, ஒரு ரூம் கட்டிக்கிட்டு இருக்க, அது கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த லீஸ் ஹோல்டு இதை வந்து நீ என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் என்ன பண்ணிருக்கலாம், as a leaser he might have leased that particular premises to his son as a leasee, provided with the condition that
மேல வந்து நீங்க வீடு கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடணும், இந்த லீஸ் would be determined or terminated. You have to vacate this premises or I would be evicting you அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட அவரு அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஹேப்பனிங் ஆஃப் சம் ஈவெண்ட் a lease is to be determined அப்படின்னா by happening of such event it would be determined. அதுதான் கிளாஸ் பி. ஸோ கிளாஸ் ஏ வந்து டைம் ஸ்பெசிஃபை பண்ணி அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னா டிட்டர்மைன் ஆகிறது. கிளாஸ் பி என்னது, பை ஹேப்பனிங் ஆஃப் சம் ஈவெண்ட். சரியா, வேர் சச் டைம் இஸ், மறுபடியும் படிக்கிறேன் கவனிங்க. கிளாஸ் பி, வேர் சச் டைம் இஸ் லிமிட்டட் கண்டிஷனலி, where such time is limited conditionally on the happening of some event by the happening of such event. அப்ப அந்த டைம்ங்கிறது எதை வச்சு நிர்ணயம் பண்றாங்க, கிளாஸ் ஏல இருக்கிற மாதிரி ஒரு மாசத்தை வச்சோ இல்ல ஒரு வருஷத்தை வச்சோ ஃபார் 11 months ஆர் ஃபார் 1 year ஆர் ஃபார் 2 yearனா என்ன பண்ணல, நிர்ணயம் பண்ணல. அந்த டைம் வந்து எதை வச்சு நிர்ணயம் பண்றாங்கன்னா அண்ட் ஹேப்பனிங் ஆஃப் சம் ஈவெண்ட், அந்த ஸ்பெசிஃபைட் ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த லீஸ் என்ன ஆயிருது, டிட்டர்மைன் ஆர் முடிவுக்கு வந்துருது. சரியா, தென் கிளாஸ் சி. மொத்தம் எத்தனை கிளாஸஸ் இருக்குன்னு சொன்னா 8 கிளாஸ் ஆர் தேர் ஃப்ரம் கிளாஸ் ஏ டு கிளாஸ் ஹெச். சரியா, டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ். நவ we are going to see class C, where எப்பவுமே இப்படி படிக்கக்கூடாது. A lease of immovable property determines C, where the interest of the leaser in the property terminates on or his power to dispose of the same extends only to the happening of any event by the happening of such event. So class C has two conditions. First என்ன சொல்லுது அப்படின்னா, leaser உடைய interest over that particular immovable property ceases. So for example, அந்த leaser அந்த ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தருக்கு வித்திருக்கலாம், இல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கலாம், அக்வயர் பண்ணிருக்கலாம். ஸோ அப்போ அது மூலியமா அந்த லீசருடைய இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆயிடுது, முடிவுக்கு வருது இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் உருவாச்சுன்னா தென் நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம், தென் லீசி மே வேலிடேட் இஸ் எலெக்ஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். அவர் வந்து சூஸ் பண்ணலாம், இந்த லீஸை டெர்மினேட் பண்ணிக்கலாம், பிகாஸ் லீசர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி இட் செல்ஃப் இஸ் கோயிங் டு ஸ்டாப். அப்போ எந்த லீசார் கிட்ட அந்த லீசிக்கு அந்த அதிகாரம் வந்திருக்கோ automatically it would also stop இல்லையா. ஏன்னா subject matter of the lease property, அதாவது leasehold property is no more the property of leaser. ஸோ அவர்கிட்ட இருந்து இவர் வாங்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டும் என்ன ஆயிடும், சீஸ் ஆயிடும். அது ஒண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க. கிளாஸ் சி, where the interest of the leaser in the property terminates on or his power to dispose of the same extends only to the happening of any ஈவெண்ட், த ஹேப்பனிங் ஆஃப் சச் ஈவெண்ட். ஸோ ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அவருக்கு வந்து அதை டிஸ்போஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி போயிடும், லீஸாருக்கு அந்த லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டியில இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஸ்டாப் ஆயிடும் அப்படிங்கிறத பை ஹேப்பனிங் ஆஃப் சம் ஈவெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த ஈவெண்ட் ஹேப்பன் ஆயிடுது, அது மூலியமா லீஸாருடைய இன்ட்ரெஸ்ட் ஓவர் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி சீசஸ் அப்படின்னா இட் மீன்ஸ் தட் லீஸ் இஸ் டிட்டர்மைன்ட் ஆர் டெர்மினேட்டட். ஸோ கிளாஸ் சி இஸ் வித் ரிகார்ட் டு சீசிங் ஆஃப் லீசர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த ப்ராப்பர்ட்டி. எப்போ அந்த லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டியில லீசார், அதாவது அந்த ஓனருடைய உரிமம் முடிவுக்கு வருதோ, அவரோட உரிமை முடிவுக்கு வருதோ, அது இன்னொருத்தருக்கோ இல்ல அந்த வேற ஏதோ வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்லயே த லீஸ் இஸ் டிட்டர்மினபிள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, தென் கிளாஸ் டி, a lease of immovable property determines in the case the interest of the leasee and the leaser in the whole of the property become vested at the same time in one person in the same right. ஸோ இப்போ இந்த கிளாஸ் டில பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன, மர்ஜர் அப்படின்னு பேரு. மர்ஜர், MERGER, மர்ஜர். இப்போ அந்த லீசி என்ன பண்ணிடுறாரு, அந்த லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டியை காசு கொடுத்து வாங்கிடுறாரு டியூரிங் சப்சிஸ்டன்ஸ் ஆஃப் லீஸ். ஸோ ஹிஸ் பொசிஷன் would be transformed from leasee to owner. அப்ப என்ன ஆயிடும், அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல டூ ரைட்ஸ் இஸ் மெர்ஜிங் டுகெதர். டூ ரைட்ஸ் cannot continue together. அவரோட லீஸிங்கிற ரைட்டும் சப்சிக்வெண்டா அவரோட ஓனர்ஷிப் அக்வயர் பண்ணதுனால அந்த ரெண்டு ரைட்டும் என்ன ஆகாது, ஒரே டைம்ல நடைமுறைக்கு வராது. ஸோ அப்போ அதனால என்ன ஆயிடுது, டியூ டு மெர்ஜர் ஆஃப் ரைட்ஸ் த லீஸ் இஸ் டிட்டர்மைன்ட் ஆர் டெர்மினேட்டட். ஸோ அந்த மெர்ஜர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் டில சொல்லியிருக்காங்க. 3 ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the such merger should be with regard to all of the property. First condition, all of the property na to the full property concerned. சரியா, for example நாம வந்து the lease is with regard to 2 portion, ground floor and first floor. அதுல first floor மட்டும் ஒருத்தர் வாங்கிட்டார் அப்படின்னா it would not amount to merger, because class D ல என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க, merger should be with regard to all of the property
then become vested at the same time in one person. Merger should be with regard to one person. ரெண்டு பேர்கிட்ட அந்த ரைட்ஸ் இருக்கு, அதுல ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த மெர்ஜர் நடக்குது, இன்னொருத்தருக்கு மெர்ஜர் நடக்கலன்னா அப்ப கிளாஸ் டி அப்ளை ஆகாது. புரியுதா? it should be with regard to all property or the entire property, and merger should be with respect to one person. புரியுதா? அந்த மெர்ஜிங் ஆஃப் ரைட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாம் ஒருத்தர்கிட்டயே போய் சேரணும். அப்புறமா இது எல்லாமே எப்படி இருக்கணும்? the right should be same or mutual அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், லீசியோட ரைட்டை லீஸா இருக்கு, லீசாருடைய ரைட்டை லீசிக்கு, இந்த மாதிரி மர்ஜ் ஆகணும். இதுல ஒரு போர்ஷன் ஆஃப் த ரைட்டை மட்டும், லீசாருடைய ஒரு போர்ஷன் ஆஃப் த ரைட்டை மட்டும் லீசி வாங்கிக்கிட்டாரு, அப்ப லீசாருடைய போர்ஷன் என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல இதை மர்ஜர்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இட் இஸ் நாட் வித் ரிகார்ட் டு சேம் ரைட். புரியுதா? ஸோ அப்போ மர்ஜர் அப்படிங்கிற அந்த கிளாஸ் டி வந்து எப்போ அப்ளை ஆகும்னா, அந்த right over the entire property is merged among one common person, and such right should be of same footing. லீஸாருக்கும் லீசிக்கும் ஒரே அளவு இல்ல ஒரே சம உரிமை அதுல என்ன இருக்கணும்? மெர்ஜ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் டி. சரியா? தென் கிளாஸ் இ, a lease of immovable property determines by express surrender, that is to say, in case the leasee yields up his interest under the lease to the leaser by mutual agreement between them. So அதாவது என்னன்னா, கிளாஸ் இ இஸ் வெரி சிம்பிள். லீஸ் பீரியட் முடியறதுக்குள்ளேயே லீஸ் என்ன சொல்றாரு? இல்ல இதுல போட்டிருக்க 11 months வரைக்கும் என்னால இருக்க முடியாது, சோ நான் என்ன பண்றேன், இந்த வீட்டை காலி பண்ணிடுறேன், நீங்க எனக்கு அந்த அட்வான்ஸா திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக அவர் நோட்டீஸும் அனுப்புறாரு. நம்ம ஏற்கனவே செக்ஷன் 106 எல்லாம் பார்த்தோம் இல்லையா, மந்த்லி லீஸா இருந்தா 15 days அட்வான்ஸ் நோட்டீஸ். வழக்கம் போல என்ன இல்லை, ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் தெரியல. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு அதான் சொன்னேன் இல்லையா, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கேன், நான் வீட்டில் இல்லை. பட் இருந்தாலும் கிளாஸ் கரெக்டாக டைம் டேபிள் படி போகணுங்கிறதுக்காக நான் என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் இ. கிளாஸ் இ இஸ் பை ரிகார்ட் டு எக்ஸ்பிரஸ் சரண்டர் பை லீசி. ஸோ அப்போ அந்த லீஸ் சப்சிஸ்டன்ஸ்ல இருக்கும் போதே லீசி என்ன ஃபீல் பண்றாரு, எனக்கு இந்த பிரெமிசஸ்ல இருக்க பிடிக்கல, நான் இதை காலி பண்றேன் அப்படிங்கறத 106 செக்ஷன் 106ல பார்த்தோம் இல்லையா, ஒரு மந்த்லி லீஸா இருந்தா 15 days நோட்டீஸ், அதே இயர்லி லீஸா இருந்தா 6 months நோட்டீஸ், ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ அதுபடி என்ன பண்றாரு, பை எக்ஸ்பிரஸ் சரண்டர் டியூரிங் சப்சிஸ்டன்ஸ் ஆஃப் லீஸ், த லீசி இஸ் சரண்டரிங் இஸ் லீஸ் ஹோல்ட் ரைட் டு த லீசர். நீங்க வேற ஒரு லீசியை பார்த்துக்கோங்க, எனக்கு வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, இல்ல நான் வேற ஏதோ ஒரு ரீசன்னால இந்த ப்ரெமிசஸை காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பை எக்ஸ்பிரஸ் சரண்டர் த லீஸ் would be determined or terminated. சரியா? that is class E. then moving on to class F, a lease of immovable property determines by implied surrender. implied surrender அப்படின்னா என்ன அர்த்தம்? by implied surrender அப்படின்னா by not by express provisions but by act of parties or but by happening of one event superseding other event etc etc. அதாவது ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுனால இது சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள்ல கூட இம்ப்ளைடு சரண்டர் நடக்கலாம். இம்ப்ளைடு சரண்டர் ஃபார் எக்ஸாம்பிள், சப்லீஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்லீஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சப்லீஸ்னா என்னது? லீசிக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, அவர் அதை உள் வாடகைக்கோ இல்ல மேல் வாடகைக்கோ விடுறதுக்கு அவருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த லீசி என்ன பண்றாரு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சப்லீஸ்க்கு விட்டுறாரு அந்த பிரெமிசஸ். அப்போ அந்த சப்லீஸ் விடும்போது என்ன ஆயிடுது, அந்த சப்லீஸ்ல இருக்கக்கூடிய அந்த லீசிக்கும் லீசாருக்கும் தான் ரிலேஷன்ஷிப் வருதே தவிர, அதை விட்ட அந்த ஃபர்ஸ்ட் லீசிக்கு இருக்கக்கூடிய ரைட் என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா டிட்டர்மைன் ஆயிடுது. கரெக்டா? பிகாஸ் சப்லீசி இஸ் ஸ்டெப்பிங் இன்டு தி ஷூஸ் ஆஃப் லீசி. சோ அப்ப இது என்னது, இட் இஸ் an implied surrender by act of parties. ஒரு விஷயத்தை செஞ்சதுனால இன்னொரு விஷயம் நடக்க முடியாம போயிடுது. that is the lease is determined by implied surrender. அதுக்கு பேரு தான் implied surrender. சரியா? then class G, a lease of immovable property determines by forfeiture. forfeiture-னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். I forfeit, that is giving up அப்படின்னு அர்த்தம். forfeit அப்படின்னா forfeit-னா என்ன அர்த்தம்? giving up னு அர்த்தம். சரியா? a lease of immovable property determines G by forfeiture. அந்த forfeiture அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, with regard to
கிளாஸ் ஜி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 கண்டிஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா by forfeiture, that is to say, in case the lessee breaks an express condition which provides that on breach thereof the leaser may re-enter. ஸோ அப்போ அந்த லீஸ் அக்ரிமெண்ட்லயே ஏதோ ஒரு கண்டிஷன் ஸ்டிப்புலேட் பண்ணிருக்காங்க. அந்த கண்டிஷனை எப்பயாவது லீசி மீறினா லீசர் ஹேஸ் த ரைட் டு ரீஎன்டர் ஆர் ஹேஸ் டு டேக் பேக் த பொசிஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதுபடி என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு. லீசி ஹேட் பிரேக்கன் த கண்டிஷன், அதுல என்ன கண்டிஷன் போட்டிருக்கோ அதை உடைச்சிட்டாரு, இல்ல அதை மீறிட்டாரு. அப்ப அந்த மாதிரியான சம்பவங்கள்ல லீசி இஸ் forfeiting இஸ் லீஸ் ஹோல்ட் ரைட். ஸோ லீஸ் இஸ் டிட்டர்மைண்ட். புரியுதா? ஸோ ஃபோர் ஃபீச்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா பை பிரேக்கிங் த கண்டிஷன். சரியா? தென் 2. In case the lessee renounces his character as such by setting up a title in third person or by claiming title in himself. So second condition four feature என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா determination of lease by four featureல first condition என்னது, by breaking up the condition. second இது என்னன்னு பாத்தீங்கன்னா lessee is renouncing his character. lessee என்ன சொல்றாரு, நான் தான் இந்த பிரமிசஸோட ஓனர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. இல்ல வேற ஒருத்தர்கிட்ட இவர் ஓனர் கிடையாது, லீசர் இஸ் நாட் த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அண்ட் ஐ எம் நாட் என்டைட்டில் டு பே த லீஸ் அமௌண்ட் டு லீசர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில லீசி என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய கேரக்டரை ரினவுன்ஸ் பண்ணிடுறாரு. அதை ரினவுன்ஸ் என்னது, துறவரம்ங்கிற மாதிரி அதை வந்து போயிடுறாரு. ஸோ அப்ப அதுக்கு வந்து அவர் என்ன ரீசன் சொல்றாருன்னா, இன் கேஸ் த லீசி renounces his character as such by setting up a title in third person or by claiming title in himself. Renouncing with regard to title, அதாவது இந்த சொத்து லீசாருடைய சொத்து கிடையாது, he is not the owner of this leasehold property, it is either third person or myself. இதோட ஓனர் நான் தான், நான் வெளியூர் போயிட்டு வந்தேன், திருப்பி நான் வந்து உள்ள இருக்கும் போது அவர் வந்து என்ன சொல்றாரு, என்ன லீசின்னு சொல்றாப்ல, பட் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இஸ் கிளைமிங் டைட்டில் பை ஹிம்செல்ஃப். அந்த சொத்தோட ஓனரே நான் தாங்க, அந்த குழந்தையே நான் தான் அப்படிங்கிற மாதிரி லீசி என்ன சொல்றாரு, அந்த சொத்தோட ஓனரே நான் தான் அப்படிங்கிறாரு. அது ஒரு ஆஸ்பெக்ட். அப்படி இல்லைன்னா வேற ஒரு தேர்ட் பர்சன் தான் ஓனர், இந்த லீசார் ஓனர் இல்ல அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து நிஜமாவே நடந்திருக்கு. நான் இன்னைக்கு ஒரு கேஸோடைய ஃபேக்ட் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நான் ஒரு ரென்ட் கண்ட்ரோல் அப்பீல் எடுத்து நடத்தினேன். அந்த ரென்ட் கண்ட்ரோல் அப்பீல்ல என்னுடைய ஃப்ரெண்டுடைய ப்ராப்பர்ட்டி சரியா புதுப்பேட்டையில இருக்கு, எக்மோர் கோர்ட் பக்கத்துல. அதுல வந்து என்னன்னா ரென்ட் கண்ட்ரோல் பெட்டிஷன் யார் ஃபைல் பண்ணிருக்கா, நெய்பர் ஃபைல் பண்ணிருக்காப்ல. நெய்பர் ஃபைல் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, வில்ஃபுல் டிஃபால்ட்ல நான் இவங்களை எவிக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு யாருக்கு அகைன்ஸ்டா ஃபைல் பண்ணிருக்காரு, ஓனருக்கு அகைன்ஸ்டா பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர் ஃபைல் பண்ணிருக்காரு. தட் இஸ் த அட்ஜசன்ட் பிரமிசஸோட ஓனர் வந்து இந்த பிரமிசஸ்ல இருக்கவங்க என்னோட டெனன்ட், இவங்க வந்து எனக்கு வில்ஃபுல் டிஃபால்ட் வாடகை ஒழுங்கா கொடுக்கலங்கிறாங்க. ஆனா இவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, அட பாவி 3 தலைமுறையா உங்க அப்பாவுக்கு உங்க தாத்தா காலத்துல இருந்தே நாங்க இங்க தானடா இருக்கோம், இது எங்களோட இடம். பட் என்னன்னா அது ப்ராப்பர் டைட்டில் கிடையாது சரியா, பை பொசஷன் லைக் புறம்போக்கு லேண்ட் மாதிரி அவங்க காலங்காலமா இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் டெல்லிங் தட் தே ஆர் நாட் எ லீசி பட் தே ஆர் தெம்செல்ஃப் ஆர் ஓனர். இண்டிபெண்டன்ட் கெப்பாசிட்டியில இண்டிவிஜுவல் ஓனர்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை பை ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, இட் பிலாங்ஸ் டு தெம் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா தட் ஆல்சோ அமௌண்ட்ஸ் டு determination of lease. Then the third condition under clause G, the lessee is adjudicated and insolvent and the lease provides that the leaser may re-enter on the happening of such event. So on the lease agreement le என்ன போட்டிருக்காங்க, subsequent during subsistence of lease அந்த lease நடைமுறையில் இருக்கும் பொழுது லீசி இன்சால்வென்ட்னு கோர்ட்டால டிக்ளேர் பண்ணிட்டா அப்ப அந்த மாதிரியான டைம்ல ஆட்டோமேட்டிக்கலி the lease would be terminated and I would be taking back the possession by re-entering the premises அப்படின்னு ஒரு கிளாஸ் போட்டிருந்தா அந்த கிளாஸ் படி லீசி இன்சால்வென்ட் ஆயிட்டா the lease would be determined. எதுக்கு சார் இந்த மாதிரி ஒரு இதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ்ல தெரியுமான்னு தெரியல. இன்சால்வன்சினா நொடிப்பு நிலை அப்படின்னு பேரு தமிழ்ல. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க, தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய பிசினஸ்க்காகவோ இல்ல எதுக்காகவோ பல ப்ராப்பர்ட்டிஸை கடனா வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, லோன் வாங்கியிருப்பாங்க. பட் அந்த பிசினஸ் என்ன ஆயிடும், நொடிப்பு நிலைக்கு ஆயிடும், அதுல ப்ராப்பர் ப்ராஃபிட் இருந்திருக்காது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் எதையெல்லாம் செக்யூரிட்டியா வச்சிருக்காரோ அவருடைய அசட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, கோர்ட் வந்து இன்சால்வன்சி பெட்டிஷன்ல ஒரு ரிசீவரை அப்பாயிண்ட் பண்ணி, ரிசீவர் அப்படிங்கிறது கார்டியன் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி, அவரை அப்பாயிண்ட் பண்ணி அந்த ரிசீவருடைய அசட்ஸ் என்ன, அவருடைய டெப்ட்ஸ் என்ன, அதாவது அவருடைய சொத்துக்கள் என்னென்ன, அவர் யார் யார்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்காருங்கிறத ஒரு அளவீடு எடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி டைம்ல இந்த லீஸ் ஹோல்ட் ரைட், இதுல அவர் கொடுத்துருக்கக்கூடிய அட்வான்ஸ் அமௌண்ட்டோ இல்ல எக்ஸெட்ரா, இதுல ஒரு
lien வந்துடக்கூடாது இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி should not be the subject matter of such insolvency proceeding அப்படிங்கிறதுக்காக லீசார் என்ன பண்ணுவாங்க, உஷாரா லீஸ் ஹோல்ட் அக்ரிமெண்ட்லயே இந்த மாதிரி ஒரு கிளாஸை போட்டிருப்பாங்க. அதுல அந்த கிளாஸ்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஒன்ஸ் லீசி has attained insolvency then this person would have the right to re-enter and take back the possession அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது ஒரு abundant cautionல போடுறது சரியா. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ல the lease would be determined. So and in any of these cases the leaser or his transferee gives notice in writing to the lessee of his intention to determine the lease. இப்போ நம்ம ஃபோர் ஃபீச்சர் அப்படிங்கிற இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிளாஸ் ஜில. ஃபோர் ஃபீச்சர் இஸ் கேன் பி டன் பை 3 ways அப்படின்னு பார்த்தோம். இந்த 3 வேலை எந்த வேலை நம்ம forfeit பண்றதா இருந்தாலும் இது எல்லாமே வந்து with regard to leaser, only leaser can forfeit his right. எப்படி வந்து surrender is with regard to the option that can be exercised only by lessee. நம்ம பார்த்தோம் இல்லையா, express surrender under class E and its implied surrender by class F. இது ரெண்டுமே யாரால எக்ஸசைஸ் பண்ண முடியும், only lessee can exercise. அந்த மாதிரி இந்த 4 feature அப்படிங்கறத யார் எக்ஸசைஸ் பண்ண முடியும், லீசார் தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும். 3 வகையில எக்ஸசைஸ் பண்ணலாம். அந்த 3 வகையிலுமே என்ன பண்ணிருக்கணும், before exercising such right of 4 feature, that is such right of determining the lease, the leaser should give notice to the lessee அப்படின்னு சொல்றதா கிளாஸ் ஜி. புரியுதா உங்களுக்கு? ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதாவது லீஸ் எப்படி முடிவுக்கு வரும்னு சொல்லிட்டு சில சமயங்கள்ல 2 நபரும் சேர்ந்து அந்த லீஸை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, பை எஃப்ளெக்ஸ் ஆஃப் டைம், அதுல குறிப்பிட்டிருக்க காலம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இல்ல ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும், அது நடந்தா இது முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 பேருமே சம்பந்தப்பட்டிருப்பாங்க. ஆனா சில ப்ரொவிஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சரண்டர், இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு லீசி. அதே மாதிரி 4 ஃபீச்சர், இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு லீசார். புரியுதா உங்களுக்கு? தென் கிளாஸ் H, last class, that is 8th class under section 111, determination of lease. A lease of immovable property determines on the expiration of a notice to determine the lease or to quit or of intention to quit the property leased duly given by one party to the other. So lease வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம், நம்ம வந்து நம்மளுடைய இன்டென்ஷனா ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரிவிச்சு இந்த மாதிரி இந்த லீஸ் முடிய போது, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை ரெனியூ பண்றதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்ல, ஐ எம் கோயிங் டு வெக்கேட் த பிரமிசஸ், ஐ நோ மோர் நீட் திஸ் பிரமிசஸ் அப்படிங்கறத ஒரு 15 days அட்வான்ஸ் நோட்டீஸ் இருக்கு இல்லையா, மந்த்லி லீஸா இருந்தா அது மூலியமா தெரிவிச்சோ, இல்ல அந்த இயர்லி லீஸா இருந்தா 6 months முன்னாடியே நோட்டீஸ் தெரிவிச்சோ என்ன பண்ணிக்கலாம், பை எக்ஸ்பிரஸிங் அவர் இன்டென்ஷன் டு குவிட் த ப்ராப்பர்ட்டி லீஸ்ட் ஆர் பை குவிட்டிங் we can determine the lease அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் H. சரியா? ஸோ டோட்டலி நம்ம எத்தனை பார்த்திருக்கோம், 8 வகை பார்த்திருக்கோம். டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ் வந்து 8 classes. ஸோ கிளாஸ் A என்ன பார்த்தோம், by efflux of the time limited thereby, அதாவது அதிலே குறிப்பிட்டிருக்க காலம் முடிஞ்சிச்சுன்னா லீஸ் அப்படிங்கிற விஷயம் முடிவுக்கு வந்துடும் அது. தென் கிளாஸ் B, where such time is limited conditionally on happening of some event. ஸோ கிளாஸ் ஏல வந்து டைம் மென்ஷன் பண்ணிருக்கோம், கிளாஸ் பில என்னது டைம் மென்ஷன் பண்ணல, ஆனா அந்த டைம் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னா அண்ட் ஹேப்பனிங் ஆஃப் சம் ஈவெண்ட். நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது, ஒரு லீசார் வந்து அந்த பிரமிசஸை தன்னுடைய மகனுக்கு லீஸ் கொடுத்திருக்காரு, என்ன கண்டிஷனோட, மேல நீ வீடு கட்டிட்டு போற வரைக்கும் இங்க இருந்துக்கலான்ட்டு. ஸோ ஒன்ஸ் த ஹவுஸ் அண்ட் அதர் திங்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி he has to evict or he has to vacate the premises. Class B. Then class C. கிளாஸ் சி என்னன்னு பாத்தீங்கன்னா லீசாரோடைய இன்ட்ரெஸ்ட் டெர்மினேட் ஆயிடுச்சு அந்த ப்ராப்பர்ட்டில, லீசாருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி the lease would be determined or terminated. That is class C. Then class 4 is with regard to merger. When the right of the entire property is merged in one person in the same right or in the same capacity, then it amounts to merger. அது மூலியமா என்ன ஆயிடும், lease would be determined. That is class D. Then class E is express surrender. That is even during subsistence of lease, lease நடைமுறையில் இருக்கும் போதே நான் போயிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு லீஸ் என்ன பண்ணிடலாம், அவருடைய எக்ஸ்பிரஸா சரண்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கிளாஸ் F வந்து இஸ் வித் ரிகார்ட் டு இம்ப்ளைடு சரண்டர். கிளாஸ் G இஸ் வித் ரிகார்ட் டு 4 ஃபீச்சர். ஏதோ டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தங்க ரைஸ் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இதை முடிச்சிடுறேன். சரியா? லாஸ்ட் ஒரு 5 minutes தரேன். ஓகே. Then class F is with regard to implied surrender. Class G is with regard to G is with regard to 4 feature, and class H is with regard to by
நோட்டீஸ் டு குவிட் அதை தெரிவிக்கிறது மூலியமா நான் இதை வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறது மூலியமா லீஸ் வந்து இது பண்ணலாம் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வாட் வித் ரிகார்ட் டு டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ் செக்ஷன் 111. இன் வாட் வே த லீஸ் இஸ் டெர்மினேட்டட். தேர் ஆர் டோட்டலி 8 கிளாஸஸ் ஓகேவா. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகே, நம்ம பாக்குறது எல்லாமே லீஸ்ங்கிறது என்னது, சப்ஜெக்ட் டு த கான்ட்ரரி ஆர் சப்ஜெக்ட் டு த அக்ரிமெண்ட். ஸோ பார்ட்டிஸ் சம்பந்தப்பட்டா அவங்க நினைச்சா இதுல இருக்கிற மாதிரி இல்லாம இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ற மாதிரி கூட என்ன பண்ணிக்கலாம், மியூச்சுவலி தே கேன் மேக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். சரியா, லீஸ்ல அந்த மாதிரி இருக்கு. மார்ட்கேஜ்ல சில விஷயங்கள்ல அந்த மாதிரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிடம்ஷன் என்ன கிடையாது, ரிடம்ஷன்ல இட் இஸ் a privilege or it is an indefeasible right. அதுல வந்து என்ன பண்ண முடியாது, சப்ஜெக்ட் டு த கான்ட்ரரிங்கிற வேர்டே இருக்காது. ஞாபகம் இருக்குல்ல. அதே மாதிரி சேல்ல கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் அதுல என்ன பண்ண முடியாது, பார்ட்டிஸ் ஒத்துக்கிட்டாங்க, எப்ப நான் இடத்த விற்கிறேன் அவன் இடத்த வாங்குறான், நாங்க ரெண்டு பேருமே மியூச்சுவல் என்ன பண்ணிட்டோம், அக்ரி பண்ணிட்டோம், அதுக்காக ஓரலா ஒரு சேல் அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல ரெஜிஸ்டர் பண்ணாம ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்துருவா, அது வேற கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு 7% ஸ்டாம்ப் டியூட்டி 4% ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அப்படிலாம் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. பட் ஆனா லீஸ்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், பார்ட்டிஸ் நினைச்சா சப்ஜெக்ட் டு த கான்ட்ரரி ஆர் அக்கார்டிங் டு தேர் ஓன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தே கேன் ஃபிக்ஸ் அக்கார்டிங்லி. சரியா, அதை நீங்க எப்பயுமே என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, அதுக்கடுத்து அடுத்த ஒரு 2 சின்ன செக்ஷன் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சரியா, ஏன்னா வந்து சின்ன சின்ன செக்ஷன் தான், அதுக்காக ஒரு கிளாஸை வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்ல, இது பண்ண தேவையில்லை. பட் என்னன்னா எனக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்கு இங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, now we will move on to section 112. 112 தானே. section 112 waiver of forfeiture. so section 112 103 என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம இப்ப section 1111ல ஒரு கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, a lease of immovable property is determined by forfeiture அப்படின்னு பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான். so forfeiture யார் பண்ண முடியும், லீஸார் பண்ண முடியும் under 3 circumstances as per provided under section 111. அது என்னென்ன 3 circumstancesனு பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல, இப்பதான் சொன்ன சமீபத்துல, இருந்தாலும் ஓகேவா. ஸோ we'll move on to section 112. 112 waiver of forfeiture. A forfeiture under section 111 clause G is waived by acceptance of rent which has become due since the forfeiture, or by distress for such rent, or by any other act on the part of the leaser showing an intention to treat the lease as subsisting. so என்னன்னா லீசார் என்ன பண்றாரு, ஃபோர்ஃபியூச்சர் அவருக்கு அந்த ரைட் இருந்தும் கூட அவர் அதை வந்து இது பண்ணல. சரி ஓகே, நம்ம அதை வெய்வர் பண்ணிடலாம். அந்த வெய்வரை அவர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு, இல்ல எனக்கு அதை ஃபோர்ஃபீட் பண்ண விருப்பம் இல்லை, அவன் தப்பு பண்ணியிருக்கான், கிளாஸ் 111 கிளாஸ் ஜில இருக்கிற மாதிரி நடந்திருக்கு, பட் இருந்தாலும் let him continue to be tenant அப்படின்னு சொல்றாரு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் 111G கிளாஸ் 1 என்னது, பிரேக்கிங் அப் த கண்டிஷன். லீஸ் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு கண்டிஷனை பிரேக் பண்ணதுனால leaser has the right to re-enter as per the terms and conditions. அவருக்கு அந்த ரைட் இருக்கு, ஆனா அவர் என்ன பண்ணல, அந்த ரைட் எக்ஸசைஸ் பண்ணாம சப்சிக்வெண்டா வாடகை வாங்கிக்கிறது, சகஜமா டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்றாரு, கண்டினியூ பண்றாரு. சோ அப்ப அது மூலியமா அவர் என்ன பண்றாரு, is waivering his right to forfeiture. அத சொல்றதுதான் section 112. A forfeiture under section 111 clause G is waived by acceptance of rent which has become due since the forfeiture, or by distress for such rent, or by any other act on the part of the leaser showing an intention to treat the lease as subsisting. so அப்ப அவருடைய செயல் மூலமா அவர் என்ன சொல்றாரு, இந்த லீஸ் தொடர்வதற்கு அனுமதிக்கிறார். யார் அனுமதிக்கிறாரு, லீசர் is allowing this lease to continue or this lease to subsist. so அப்ப இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எவிக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க, சரியா, ஆர்சிஓபி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆர்சிஓபினா ரெண்ட் கண்ட்ரோல் ஒரிஜினல் பெட்டிஷன். அதுல யாரு ஃபைல் பண்ணிருக்கா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள், லேண்ட்லார்ட் ஃபைல் பண்ணிடுறாரு, என்ன கிரவுண்ட்ல எவிக்ட் பண்ணணும்னு சொல்றாருன்னா, ஸ்டேட்டிங் தட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஃபோர்ஃபீச்சர். இதுல போட்டிருக்கிற ஒரு கண்டிஷனை லீசி அபைட் பண்ணல, அதுபடி நடந்துக்கல, அதனால நான் என்ன பண்றேன், by exercising my option under rental agreement so and so clause I am insisting this suit for eviction அப்படின்னு பண்றாரு. அப்போ இந்த லீஸ் என்ன டிஃபரன்ஸ் எடுக்கலாம், ஃபோர்ஃபீச்சர்ங்கிற அந்த ரைட்டை லீசார் வேவ் பண்ணிட்டாரு by accepting the rent or by performing such activities showing his intention to continue the lease அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸை அப்போ எடுக்கலாம். சரியா, தென்
last two paragraphs, provided that the leaser is aware that the forfeiture has been incurred. தெரிஞ்சிருச்சு forfeiture-ங்கிற தவிர அந்த லீசி பண்ணிட்டாரு, ஸோ நான் அதுபடி எனக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய செயல் மூலியமா அதை அனுமதிக்கிறதுனால இட் அமௌண்ட்ஸ் டு waiver of forfeiture. சரியா? ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் பி அவேர் ஆர் யூ ஷுட் ஹாவ் நோட்டீஸ் ஆஃப் such forfeiture. லீசருக்கு தெரியணும். சரியா? தென் second proviso, provided also that where rent is accepted after the institution of a suit to eject the leasee on the ground of forfeiture, such acceptance is not a waiver. சில நேரங்கள்ல நம்ம அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிட்டோங்கிறதுனால நான் வேவர் பண்ணிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், a party would have filed a case for eviction. அந்த எவிக்ஷன் கேஸ் பெண்டிங் ஆகிட்டு அது டிசைட் ஆகுற வரைக்கும் நான் ரெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா who would be suffering? The leaser would be suffering. கரெக்டா? ஒரு கேஸ் டிசைட் ஆகிறதுக்கு 5 years ஆகலாம், 10 years ஆகலாம், அவ்வளவு வருஷம் ஆகலாம். அப்போ சப்ஜெக்ட் டு த கண்டிஷன், நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் இந்த டிஸ்பியூட் டிசைட் பண்ற வரைக்கும், ஆனா தட் அமௌண்ட்ஸ் டு தட் டஸ் நாட் அமௌண்ட்ஸ் டு வெய்வர் அப்படிங்கிற கண்டிஷனோட அவர் என்ன பண்ணிக்கலாம், அந்த ரெண்ட்டை டியூரிங் that particular litigation or during that particular forfeiture period he can collect. சரியா? அது என்ன ஆயிடாது, வெய்வர் ஆயிடாது. புரியுதா? வெய்வர்ங்கிறது வேற, ஆஃப்டர் இனிஷியேட்டிங் a suit for eviction collecting the rent is different அப்படின்னு இந்த செக்ஷன் சொல்லுது. சரியா? so this is what with regard to section 112. then last section 113, இதுவும் ஒரு சின்ன செக்ஷன் தான். இதுவும் வந்து with regard to section 111. section 111 உடைய கண்டினியூஷன் தான் section 112. 111 class G உடைய continuation with regard to forfeiture. section 113 என்னன்னு பாத்தீங்கன்னா waiver of notice to quit. அப்ப அது என்னது, லாஸ்ட் கிளாஸ் ஞாபகம் இருக்கா, 8வது கிளாஸ் H நினைக்கிறேன் இல்லையா, அங்கதான் நம்ம என்ன பார்த்தோம், நோட்டீஸ் டு குவிட் அப்படின்னு பார்த்தோம். லீஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை நோட்டீஸ் டு குவிட் பார்த்தோமா இல்லையா, கிளாஸ் H. அதாவது எந்த 2 நபர்கள்ல யாராவது ஒருத்தர் தன் நோட்டீஸ் மூலியமா தன்னோட இன்டென்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, போதும்பா இந்த ப்ரமிசஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அப்ப அதுக்கு பேரு நோட்டீஸ் டு குவிட்னு பேரு. சரியா? சோ செக்ஷன் 113 is with regard to waiver of notice to quit. section 112 is with regard to waiver of forfeiture. புரியுதா உங்களுக்கு? waiver of forfeiture னா 112, waiver of notice to quit அப்படின்னா 113. 111 class G உடைய continuation, இது 111 class H உடைய continuation. புரியுதா? சரி, உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். a notice given under section 111 class H is waived with the express or implied consent of the person to whom it is given by any act on the part of the person giving it, showing an intention to treat a lease as subsisting. அதுக்கு ஒரு illustration இருக்கு, நான் அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். A, the leaser gives B, the leasee, notice to quit the property leased. The notice expires. B tenders and A accepts rent which has become due in respect of the property since the expiration of the notice. The notice is waived. ஸோ அப்போ அந்த டெர்மினேட் பண்ற நோட்டீஸ்ல என்ன பண்ணிருப்போம், ஒரு டைம் லிமிட் மென்ஷன் பண்ணிருப்போம். இந்த நோட்டீஸ் கிடைக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் நீ இந்த வீட்டை காலி பண்ணின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமா ஒரு மைண்டை மாறி இருக்கலாம். அந்த 30 நாளுக்கு அப்புறமா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம சப்சிக்வெண்டா தொடர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு வாடகை வாங்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் திடீர்னு 3 மாசம் கழிச்சு இந்த நோட்டீஸ் டு குவிட்ட பேஸ் பண்ணி எவிக்ஷன் ஃபைல் பண்ணா நியாயமா இருக்குமா? இட் அமௌண்ட்ஸ் டு வெய்வர். ஸோ அப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அது மூலியமா ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷனா அவர் உருவாக்கிக்கலாமே தவிர வெய்வர் பண்ண ஒரு நோட்டீஸ் டு குவிட்ட வச்சு அவர் சப்சிக்வெண்டா எந்த ஒரு ஆக்ஷனையும் தொடரக்கூடாது. சரியா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். சிம்பிள். செக்ஷன் 111, 112 அண்ட் 113. 111 தான் இம்பார்ட்டன்ட், டிட்டர்மினேஷன் ஆஃப் லீஸ். அதோட கண்டினியூஷன் தான் 112 and then 113. okay, so that's all for today's class. Now I will unmute you. யாராவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. எங்க இருக்காது? ஆக்சுவலா அன்னைக்கு உங்களை அன்மியூட் பண்ணி விட்டேன்ல, அது எப்படிங்கிறத மறந்துட்டேன். ஒரு பதட்டம். சரி, ஓகே. ஐ வில் எண்ட் டுடேஸ் மீட்டிங், டுடேஸ் கிளாஸ். நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்லயோ இல்ல
நடுவுல டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் இல்லையா? அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம். முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கு பாருங்க. தயவு செஞ்சு பேர் ஆக்ட் வாங்கி படிங்க. புக் கூட சாய்ஸ். பட் பேட் ஆக்ட் இஸ் கம்பல்ஷன். சரியா? அதனால கண்டிப்பா எல்லாரும் பேர் ஆக்ட் வாங்குங்க. வாங்கி படிங்க. கோடிஃபைட் லா எப்பவுமே மத்தவங்க எப்படின்னு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க பேர் ஆக்ட் வாங்கணும். கோடிஃபைட் லாவா இருந்தா. சரியா? அது எப்பவுமே உங்க நன்மைக்காக தான் நான் சொல்றேன். நீங்க என்னோட ஆஃபீஸ் பார்த்திருப்பீங்க. நான் கிளாஸ் எடுப்பேன் இல்லையா? அந்த ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே வந்து உங்கள மாரி ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது வாங்குனது தான். ஒரு 80% ஸோ அப்பவே தேவைகள உருவாக்கிக்கிட்டேன். என்னோட பயணத்த நான் முடிவு பண்ணிட்டேன். தேங்க் யூ எவரிஒன்.